என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அது வந்து மல்லிகைப்பூ செடி. மல்லிகைப்பூ செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா, இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு ரெண்டு மல்லியாக பூக்கும். பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூலே மேலே வரும். ரெண்டு ரெண்டு மல்லியாக வரும். சரி. இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க. என்ன மல்லி? இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லி. ஓகே. ரெண்டு ரெண்டாக பூக்கும். மல்லியாக இருக்கும். அழகாக இருக்கும். நல்ல வாசமாக இருக்கும். இது ஒரு நல்ல வெரைட்டி. ஆனால் இது வந்து இப்போ அழிஞ்சிட்டே வருது. இது நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இது நம்ம வீட்டில் இருக்குது. அதனால நிறையா கட்டிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நிறையா பார்ட்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ஆல்ரெடி வந்து பெரிய செடியிலேருந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லையா? கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பதியம் போட போகிறேன். போடுங்க. அது பதியம் போட்டு பாட்டில் வச்சு இது பண்ணுவோம். அதுக்காக. சரி. க்ளோஸ்அப்பில் காட்டு. இது இப்போ வந்து மதர் பிளான்லேருந்து நிறைய கட்டிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஓகே. கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நட போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செடியை நடும்பொழுது இது வேறு பிடிக்கிற வரைக்கும் நிறைய இதை வந்து பாக்டீரியாஸ், இது பூஞ்சையெல்லாம் வந்து கெட்ட பூஞ்சையெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும். கெட்ட பூஞ்சை அட்டாக் பண்ணும்பொழுது செடி அழுகிரும், சில செடி முளைக்காமல் போயிடும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ மேலே கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து சாணத்தை தடவி வச்சுருவாங்க. அப்புறம் மஞ்சத்தூளை தடவி வைப்பாங்க. தடவி வச்சுட்டா அந்த இது வந்து தாக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கத்தாழை இருக்குல்ல, கத்தாழையை கட் பண்ணி அந்த கத்தாழையில் இப்படி டிப் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கத்தாழையில் வந்து நல்லதை செய்கிற பாக்டீரியா வந்து நிறையா இருக்குது. அந்த சோத்து கத்தாழையா? சோத்து கத்தாழை நல்ல பூஞ்சை இருக்குது. அப்போ அது வந்து டக்குன்னு இதை வந்து தண்டை காய விட்டுறாது. சேம் டைம் வந்து கெட்ட பூஞ்சையை வந்து இதை வந்து செடியை வந்து வீணடிக்காமல் பாதுகாக்கும். அதுக்குலாம் வந்து என்னென்னா, இது வந்து சாஃப்னு சொல்லி ஒரு பவுட்ரு ஆன்லைனில் கிடைக்கும். 100 ரூபா 150 ரூபான்னு இருக்கும். சாஃப் SAFF. இது ஒரு பூஞ்சான கொல்லி பவுட்ரு. இந்த பவுடரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் அந்த கார்டன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பவுடரை கொட்டிட்டு இது லைட்டாக லிக்விடில் கொட்டியிருக்கேன். சரி, பவுடராகவும் டிப் பண்ணலாம், ஆனால் தண்ணியாகவும் ஒன்றும் டிப் பண்ணலாம். நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். கலந்து வச்சுட்டு இப்போ இந்த செடி நட போகிறோம் அப்படின்னா இதில் டிப் பண்ணிக்கிறோம். இதில் இப்படி டிப் பண்ணும் பொழுது இதில் உள்ள கெட்ட பூஞ்சை வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை அஃபெக்ட் பண்ணிடாது. ஓகே. இப்படி நட்டுறோம். இப்படி தான் வந்து எந்த செடியுமே கட்டிங்ஸ் வச்சாங்க அப்படின்னா கார்டன்ல எல்லாம் இதை டிப் பண்ணி இதில் வைப்பாங்க. இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது டிப் பண்ணி வைக்கும்பொழுது கிட்டத்தட்ட 99% வந்து இந்த செடி பொழைச்சிக்கும், ரிசல்ட் கொடுக்கும். சரியா? ஓகே. இப்போ இது ஆல்ரெடி நம்ம மண் கலந்து வச்சுருக்கோம். கீழே அடியில் கொஞ்சம் வச்சுட்டு மேற்கொண்டு இதில் வந்து மண்ணை போடலாம். இது வந்து இப்போ அழகா ரெடி ஆயிட்டு ஒரு செடி. இந்த மல்லிப்பூ பேர் என்ன சொன்னேன்? இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லி இல்ல, இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லி 2 ரூபா பூக்கும். இப்போ நம்ம கார்டன்ல இருவாச்சி மல்லி பூ. இருவாச்சி மல்லியா? நீங்க சொன்னதே இப்படிதான் கேட்டுச்சு. இருவாச்சி மல்லி செடி வந்து நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரியா? 2 ரெண்டா பூக்கும், அழகா பூக்கும். பூத்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இருவாச்சி மல்லி வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க, கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.